ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சன்னாவை ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரையும். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்சிருக்க தக்காளி அதெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 முந்திரி பருப்பை போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம சூடானதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். திருப்பி அதே பேனில் அந்த அரைச்சி வச்சதை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சன்னாவை அதில் சேர்த்துக்கலாம். சிம்மிலே வச்சு வேக வைங்க. அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.